மோசே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மோசேவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் மோசே கானானுக்குள்ளே போனாப்லையா? யார் போனா கானானுக்குள்ள? மோசே போல ஜோசுவாவும் காலேப்பும் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பொறுப்பு மோசேக்கு தான்ப்பா கொடுத்தாப்ல. எங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் கானானை சுதந்திரித்த இஸ்ரவேல் ஜனங்கள். நாங்கள் யாக்கோபின் 12 பிள்ளைகள் கோத்திரத்தில் யூத கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன? மோசேயா? அங்கதான் மோசே கூட போனவங்க செத்து போயிட்டாங்களே. கேரி காட்டுக்குள்ளேயே 50 பேரும் காலி. யோசுவா மூலமாய் எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது. யோசுவா மூலமா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டது யோசுவா மூலமா. அப்புறம் காலேப். எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா யோசுவாவுக்கு? கானானை என்ன பண்ணணும்? பங்கிட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு கோத்திரம், அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு இடங்களை என்ன பண்ணணும்? ரூபன் கோத்திரம் நீ வடக்க மாற போப்பா, தான் கோத்திரம் நீ தெக்க மாற போ, அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் நீ என்ன பண்ணு, யூத கோத்திரம் நீ கிழக்க மாற போ. எவ்வளவு பெரிய அருமையான தேவ ஊழியர் தெரியுமா? மோசேலாம் ஒண்ணுமே கிடையாது, காலி மோசே. இன்னும் கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லாத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னா அதை செய்யணும். கண்மலையை பார்த்து பேசுனா இவர் என்ன பண்ணிட்டாரு? கையில கம்பு இருக்குன்ட்டு கம்பத்துக்கு அடிச்சு விட்டாரு மோசே கோவத்துல. ஏற்கனவே 2 கொலை பண்ணவர் மோசே. அதனால என்ன ஆனாருன்னே தெரியல. இல்லை நான் சொன்னதை விட்டு நீ என்ன பண்றா? தண்ணி வேணும்னா பேசுன்னு சொன்னா கம்பத்துக்கு ஆளை அடிக்கா அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணா புணமாக்கிட்டாப்புல மோசைய. ஆனா யோசுவா என்ன மாதிரி? பைபிள்ல மோசே இல்லைன்னா நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்க. நீங்களும் நானும் யூத கோத்திரம் கிடையாதுங்க.